ஓம் கம் கணபதையே நமக. தமிழ் ஆன்மீகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அற்புதமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ காணொலியை ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்த டேட்லேருந்து எந்த டேட் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் போட முடியும். அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அதி அற்புதமான சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் அப்படின்னாலே இந்த உலகத்துக்கு ஒளியை வழங்கக்கூடிய இரு கிரகங்களில் முதன்மையானது. அடுத்து சந்திர பகவான். எப்போவுமே ஒன்று சூடு, ஒன்று குளிர்ச்சி. அதாவது இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு சூடும் வேணும், குளிர்ச்சியும் வேணுங்கிறதுக்காகத்தான் சூரியன் சந்திரன் தகப்பனார் தாயார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நீச்சம் அவர். ஏன்னா மேஷத்தில் உச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக துலாமில் நீச்சம். ஏன் துலாமில் நீச்சம் அப்படின்னா, சாதாரண மழைக்காலம், சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கணும். அப்படி இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது இந்த சூரிய பகவானின் ஒளி பூமியில் விழறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த நீச்சம்னு சொல்கிறது. சாதாரணமாகவே மழைக்காலம் மேகமூட்டமாக இருக்கும், சூரியனை பார்க்குறதே அரிதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த நீச்ச ராசியை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் வரப்போகிறார். விருச்சிக ராசி செவ்வாயோட ஆதிக்கம் கொண்டது. செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரே டீம்ங்கிறதுனால இந்த செவ்வாயோட வீடு சூரியனுக்கு ஓகே. அந்த வகையில் நீச்ச ராசியை விட்டு விலகி அவர் விருச்சிக ராசிக்கு வரார் அப்படின்னா அவர் பெரிய பலத்தோடு வரார். அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே நிறையா பேருக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதுவும் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். 2ஆம் இடம் ஓகே, பணபரம் 2, 11 இதெல்லாம் ரொம்ப அற்புதம். ஆக இந்த விருச்சிக ராசியில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குரு பகவான் தனது 5ஆம் பார்வை அங்கே போட்டுருக்கார். ஏன்னா குருவுக்கு உங்களுக்கே தெரியும், குருவுக்கு 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகள். இதில் ரொம்ப விசேஷம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 5, 9 ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ங்கிறது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது. இப்போ என்றைக்குமே நமக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறது வேறு, சைட்லேருந்து பார்க்குறது வேறு. அப்போ 5ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். இந்த விருச்சிக ராசியை பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப அற்புதம். 17-11-2025 முதல் 15-12-2025 வரைக்கும் இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் குரு பகவானின் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 30 நாட்கள். அதில் முதல் 15 நாட்கள் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்து 15 நாட்கள் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். 30 நாட்கள். அற்புதம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 30 நாட்களும் விருச்சிக ராசியில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார். அது எந்தெந்த ராசின்னு நம்ம பார்ப்போம். ஓம் பாஸ்கராய நமக. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மிதுன ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதம், சகாயாதிபதி. உங்களோட முயற்சிகளெல்லாம் ஜெயிக்க வைக்கிறவரே அவர் தான், இந்த ஹீரோ தான். இந்த 3ஆம் இடத்து அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்கள் பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடத்துல இருந்தார். குழந்தைகள் மூலமாக குழப்பம், ஏகப்பட்ட குழப்பம், குழந்தைகள் மூலமாக ஏகப்பட்ட குழப்பம். அந்த குழந்தைகள் மூலமாகவே குடும்பத்தில் சண்டை சச்சரவு எல்லாத்தையும் மீறி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதேமாரி ஆனால் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. குலதெய்வ பிரார்த்தனைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு முன்னேற்றம். 5ஆம் இடத்துல நீச்சம் அடைந்தாலும் கொடுத்தார். கோயிலுக்கெல்லாம் நிறைய டொனேட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் பெரிய பாக்கியம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்தை விட்டு விலகி இப்போ எங்கே வர்றாருன்னா பகிர்வன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வர்றார். அற்புதம். ஏன்னா இந்த 6ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் உபஜயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று.
ஜெயம் அப்படின்னாலே வெற்றி, அற்புதமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துக்கு சூரியன் வர்றது ரொம்ப விசேஷம். இந்த இடத்துக்கு வர்றதுனாலே உங்களுக்கு தைரியம் அதிகமாகும், முயற்சிகள் பலிதமாகும். உறவுகள் ரொம்ப டென்ஷனில் இருந்தாங்க, அவங்களெலாம் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக வருவாங்க. ருணம், கடன் குறையுங்க. எப்படி கடன் குறையும்? நீங்கள் உழைச்சதுக்கு உண்டான வருமானம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அந்த வருமானத்தை வைத்து நீங்கள் அருமையான ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். அடுத்தபடியாக ரோகம், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதனால தான் இந்த 6ஆம் இடம் ரொம்ப விசேஷம். இந்த 6ஆம் இடத்து இது வேலை வந்து 2 விதமாக கூட நடக்கும். ப்ளஸ்லேயும் இருக்கும், மைனஸில் இருக்கும். அது கிரகங்களோட அமைப்பை பொறுத்து. ஆனால் இந்த இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். அதுமாதிரி புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். நிறைய வேலை தேடின்றீங்க, நல்லா கிடைக்கவே இல்லை, டக்குன்னு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். முதல்ல வரக்கூடிய 15 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் அற்புதமாக சனீஸ்வர பகவான் நட்சத்திரம் அதில் சஞ்சாரம் பண்ணுறார். உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம். இந்த கால் வலி, முதுகு வலி, கொட்டச்சல், நமைச்சல்னு இருந்தீங்க எல்லாம் போயிடும். மருத்துவ செலவுகள் குறையும். உடல் ஆரோக்கியம் சும்மா மினுமினுன்னு இருக்கும். அடுத்தபடியாக எதிர்பாராத சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராத, நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க. எதுவுமே அப்படிதாங்க, நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று தான் இருக்கும். நம்ம நினைக்கிறதெல்லாம் கடவுள் நினைக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் பண்ணுங்கள், எல்லா வேலையும் நமக்கு சக்ஸஸ் ஆகும். நான் நினச்சேன், நான் பண்ணினேன்னு சொல்லுங்கள், அடுத்து உடனே ஒரு ஆப்பு கிடைக்கும். இந்த இடத்துல நான்கிறத நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டாலே நல்லது. அடுத்தபடி இந்த நேரத்தில் தந்தையார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். தந்தை வழி உறவினர்கள், சித்தப்பா, பெரியப்பா, சித்தப்பா பசங்க, அவங்களாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் கொஞ்சம் ஒரு ஆளுமை நிறைந்தவர்கள். ஏன்னா புதன் ராசிநாதன் அப்படிங்கிறனால கொஞ்சம் படிப்பு நல்லாயிருக்கும், ஞானம் நல்லாயிருக்கும். அதனால் இவங்க தான் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் இது இருக்கும். வித்யா கர்வம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கர்வம் கிடையாது, வித்யா கர்வம். இப்போ எப்போயுமே படித்தவனுக்கு கர்வம் இருக்கணும். இருந்தால் தான். கர்வம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அந்த வித்யா கர்வம் கண்டிப்பாக வேணும். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். குறைச்சின்னு அண்டர்ஸ்டாண்டிங்காக போகணும், நல்லது. அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் பார்த்திங்கன்னா மனசில் சந்தோஷம் மட்டும்தாங்க இருக்கும். மனசில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒன்று டக்குன்னு முடியும். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, எல்லா விஷயத்துலேயும் சரி, நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த 15 நாளில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம முதலே சொன்ன பாருங்க, உடம்பு நல்லா இருந்தாலே மனசு நல்லாயிருக்கும். மனசு நல்லா இருந்தால் நம்ம எடுக்கிற காரியங்கள் நல்லாயிருக்கும். அப்போ இந்த நேரத்தில் உங்களோட உடம்பு நல்லா இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும், நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். இந்த நேரத்தில் பொன் பொருள், ஆடை, ஆபரணம் சேர்க்கை உண்டாகும். ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம். கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை அற்புதமாக எடுத்து முன்னேற்றமான ஒரு பாதையை பார்ப்பீர்கள். இந்த நேரத்தில் உறவினர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே எல்லா கல்யாண பத்திரிகைகளையும் பாருங்களேன், சுற்றமும் நட்பும்னு போட்டிருப்பாங்க. எப்போவுமே சுற்றம் வேணும், நட்பு வேணும். அவங்க என்ன மொய் எழுதுகிறாங்க அதெல்லாம் அடுத்தது. ஆனால் அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறது பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த 15 நாட்கள் உங்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாட்களாக அமையும். பரிகாரம் அப்படின்னு பண்ணினா சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்போ வேணாலும் எதா சௌகரியம், காலையிலையோ சாயந்தரமோ போயிட்டு, சாயந்தரம் நான் ஏன் ரொம்ப சொல்கிறது இல்லை அப்படின்னா, நிறைய பேர் காலையில் கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போகிறத கொஞ்சம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறீங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்காக நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது.
உணவு கட்டுப்பாடு வேற, இது வேற. சுவாமி தரிசனம்ங்கிறது வேற. புரியுதா? அதனால் தாராளமாக நீங்கள் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்களாலே உங்கள் சகாயாதிபதி பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல உங்களுக்கு உபஜயஸ்தானங்கள் ஒன்றான 6ஆம் இடத்துல அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.